ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ஹெல்த்தியான அதுவும் டேஸ்டான சோள தோசை. இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாத்துக்கூடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சோளத்தை ஊற வைக்கணும். இது வெள்ளை சோளம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த சோளத்தை நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த சோளத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கழுவுனதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கணும். இந்த சோளம் ஊறத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் 10லேருந்து 12 மணி நேரம் கம்பல்சரி இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு உளுத்தம்பருப்பு தேவை. 1 கப் சோளத்துக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். உளுந்தையும் கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறம் உளுந்து ஊறத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு ஊற ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே போதும். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்க்கறதுனால தோசை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஜவ்வரிசியை ஒரு வாட்டி மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதையும் உளுந்து கூடவே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு நைஸான மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதே ஜாரில் ஊற வச்சுருக்க சோளத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சோளம் அரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதையும் நம்ம உளுத்த மாவோடவே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லாவே கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம புளிக்க வைக்கணும். இந்த மாவை அதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் இது அப்படியே ஒரு ஊரம் இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் இருக்குது. பாருங்கள், நல்லாவே மாவு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லாவே கரைச்சாச்சு. இப்போ தோசை ஊற்ற மாவு ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது போல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை ரொம்ப மெலிசாலாம் ஊற்றலை, மீடியமாக தான் ஊற்றுறேன். தோசை ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். நான் இன்னொரு தோசையை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.